நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் அதை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். அன்றைக்கு இனித்தது இன்றைக்கு கசந்ததா? உன் அப்பாவை உன் அம்மாதான் கொலை செய்தார், இதோ ஆதாரம். மகளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மருந்து சீட்டு, ஜூஸில் கலந்த தூக்க மாத்திரைகள், தலையணையால் மூச்சை நிறுத்திய பயங்கரம், 3 மாதங்களுக்கு பிறகு வெளியான உண்மை, காதலியை காட்டிக் கொடுத்த காதலன், ஊரையே பதற வைத்த கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? எப்போதும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த அந்த சிறுமி முகம் கை கால்களை கழுவிட்டு சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அவங்களோட செல்போன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்திருக்கு. உடனடியா ஓடி போய் செல்போன் வாட்ஸ்அப்பை ஓபன் செஞ்சு பார்த்திருக்காங்க. அதுல வந்த மெசேஜை பார்த்து பயந்து போன அந்த சிறுமி வேர்க்க விறுவிறுக்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அதை அப்படியே கொண்டு போய் யாருக்கும் தெரியாம தன்னோட சித்தப்பா கிட்ட காட்டியிருக்காங்க. மெசேஜை படிச்சுட்டு ஆத்திரமடைஞ்ச சக்திபாபு சிவந்த முகத்தோட உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டிருக்கார். அங்க போன அவரு, சார், எனக்கு அப்பவே என்னோட தம்பியோட மரணத்துல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இத பாருங்க சார், என் தம்பியை கொண்டவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு கண்கள் கலங்க அழுதுகிட்டே சொல்லி இருக்கார். உடனே போலீஸும் முடிஞ்சு போன கேஸ தூசி தட்டி எடுத்து விசாரணை செஞ்சதுல வெளியாச்சு அந்த கொடூர சம்பவத்திற்கான பின்னணி. காக்கிநாடா மாவட்டம் சர்பவரம் பட்டணம் மண்டபம் காலனியை சேர்ந்தவங்க புல்லதுர்கா பிரசாத் தேவி தம்பதி. இவங்களுக்கு 14 வயசு 11 வயசுல 2 மகள்கள் இருக்கிறாங்க. துர்கா பிரசாத் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி வந்த நிலையில கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னால அவருக்கு மாரடைப்பு வந்ததா கூறப்படுது. இதனால துர்கா பிரசாத்துக்கு ஸ்டண்ட் பொருத்தப்பட்டதா கூறப்படுது. என்னைக்கு துர்கா பிரசாத் மாரடைப்புக்காக சிகிச்சை பெற்று வந்தாரோ அன்னையில இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சமூக வலைதளங்கள்ல தேவி ரொம்பவே ஆக்டிவா இருந்ததா கூறப்படுது. இதனால இன்ஸ்டாகிராம்ல பாபட்லாவை சேர்ந்த பிரசாதம் கோபிசா என்பவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவா மாறின நிலையில அடிக்கடி 2 பேரும் பைக்கில் ஊர் சுத்துறதும் தனிமையில சந்திச்சு பேசுறதையும் விளக்கமா வச்சிருந்ததா கூறப்படுது. இதனால தேவியோட நடத்தையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை கவனிச்ச துர்கா பிரசாத் மனைவிய கண்டிச்சிருக்கார். இருந்தாலும் தேவி எதையுமே காதுல வாங்கிக்காம அவங்களோட உறவை தொடர்ந்து வந்ததா கூறப்படுது. ஒரு நாள் எல்லோரும் தூங்குனதுக்கு பிறகு மனைவியோட போனை எடுத்த துர்கா பிரசாத் அதுல இருந்த வாட்ஸ்அப் சேட்டிங், கால் ஹிஸ்டரி எல்லாத்தையும் பார்த்திருக்கார். அது மனைவியோட தகாத உறவை காட்டி கொடுத்த நிலையில ஆத்திரமடைஞ்ச துர்கா பிரசாத் இனிமேல் நீ போனையே எடுக்க கூடாதுன்னு எச்சரிச்சு பயங்கரமா கத்துனதா சொல்லப்படுது. ஆனா தன்னோட காதலன் நம்பரை மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்த தேவி அடிக்கடி மற்றவங்களோட போன்ல பேசினதா சொல்லப்படுது. இப்படியே நாட்கள் போக போக எத்தனை நாளைக்குத்தான் மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்றதுன்னு, இதுக்கு ஒரே தடையா இருக்க தன்னோட கணவனை தீர்த்து கட்டிட்டா நிம்மதியா சந்தோஷமா காதலன் கூட வாழலாம்னு தேவி முடிவெடுத்ததா கூறப்படுது. இந்த திட்டத்தை பத்தி காதலன் கோபிசாய் கிட்ட சொன்ன நிலையில அவன் பாபட்லாவில் இருந்து 15 தூக்க மாத்திரைகளை வாங்கி கொடுத்ததா கூறப்படுது. அன்னைக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதி காலையில யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அந்த தூக்க மாத்திரைகளை தர்பூசணி ஜூஸ்ல கலந்து தன்னோட கணவனுக்கு தேவி கொடுத்ததா சொல்லப்படுது. அதை குடிச்ச உடனே துர்கா பிரசாத் மயக்கமான நிலையில எங்க அவர் உயிர் பிழைச்சிடுவாரோன்னு பயத்துல கணவனோட முகத்துல தலையணையை வச்சு அழுத்தி மூச்சு திணற திணற கொலை செஞ்சதா சொல்லப்படுது. ஏற்கனவே துர்கா பிரசாத்துக்கு ஸ்டண்ட் பொருத்தப்பட்டு இருந்ததை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட தேவி
கணவருக்கு திடீரென மாரடைப்பு வந்துட்டதா சொல்லி மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரு ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லி இருக்காங்க. ஒரு வழியா மாரடைப்பு நாடகத்தை அரங்கேற்றின தேவிய குடும்பத்தாரும் மற்றவர்களும் நம்பினதா சொல்லப்படுது. பிறகு இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் தேவியோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல தேவிக்கு தான் செய்த வினையோட கர்மா வேலையை காட்ட தொடங்கி இருக்கு. தேவி காதலன் கோபிசாய் கிட்ட பேசுறதை நிறுத்திட்டு வேறு ஒருத்தர் கூட பழக ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. இதனால மனசு உடைஞ்சு போன கோபிசாய் தன்னை விட்டு வேறு ஒருத்தர் கூட தேவி பழகிறத நினைச்சு கடும் மன உளைச்சலானதா சொல்லப்படுது. தேவி ஏமாத்தினதை தாங்கிக்க முடியாத கோபிசாய் தேவியை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும்னு முடிவெடுத்திருக்கான். 3 மாதங்களுக்கு பிறகு கடந்த 9ஆம் தேதி தேவியோட மகளுக்கு செல்போன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதுல உங்க அப்பாவை உன் அம்மா தான் கொலை செஞ்சான்னு, அதுக்கு தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்தது நான் தான் எழுதி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாத்திரைகளை வாங்கின மருந்து சீட்டையும் இணைச்சு அனுப்பியிருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு பிறகுதான் அந்த மெசேஜை சிறுமி தன்னோட சித்தப்பா கிட்ட காட்ட அவர் கொடுத்த புகார் பேர்ல தான் அத்தனை உண்மைகளும் வெளியாச்சு. முடிவுல செல்போன் தரவுகள், வாட்ஸ்அப் சாட், ஃபாரன்சிக் பரிசோதனைகள், பிற ஆதாரங்களை சேகரித்து தேவி மற்றும் கோபிசாய் ஆகியோரை கைது செய்த போலீஸ்காரங்க 2 பேரையும் சிறையில் அடைச்சாங்க. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான கணவன், அவள் இல்லாம என்னால இருக்க முடியாது என கதறிய கணவன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சைக்கோ, என்னுடன் வர மறுத்தால் நான் அவளை கொன்று விடுவேன் என வாட்ஸ்அப்பில் அனுப்பிய வீடியோ, குழந்தைகள் கண்முன்னே தாயை 20 முறை கத்தியால் குத்தி கொன்ற பயங்கரம், ஊரையே பதைக்க வைத்த கொடூர கொலை, நடந்தது என்ன? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊரே பீச்சு, பார்க்கு, சினிமான்னு வீக்கெண்டை கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மகாதேவபுரா பகுதியில இருக்கிற அந்த வீட்டுல குழந்தைங்களோட பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டிருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பதறி துடிச்சு போய் பார்த்ததுல அங்க ரத்த வெள்ளத்துல மஞ்சுளா சடலமா கிடந்தாங்க. பக்கத்துல கையில ரத்தம் சொட்ட சொட்ட அவருடைய கணவன் பிரதீப் நின்னுகிட்டு இருந்திருக்காரு. இந்த காட்சியை பார்த்து நடுங்கி போய் ஒரு ஓரமா குழந்தைங்க நடுங்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்த நிலையில அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் பிரதீப்பை கைது பண்ணி விசாரணை செஞ்சதுல இந்த கொடூர கொலை சம்பவத்துக்கான பின்னணி தெரிய வந்துச்சு. பெங்களூருவின் மகாதேவபுரா பகுதியில ஊர்காவல் படை வீரரா பணியாற்றிட்டு வந்தவங்க 32 வயசான மஞ்சுளா. இவங்களுக்கும் பிரதீப்புங்கிறவருக்கும் திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆன நிலையில 2 குழந்தைங்க இருக்காங்க. தம்பதிகளுக்கு வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருந்த நிலையில தான் அந்த அழகான குடும்பத்துக்கு யமனா வந்திருக்குது ஆன்லைன் சூதாட்டம். சில மாதங்களுக்கு முன்னாடி ஆன்லைன்ல சூதாட்டத்தை ஆடின பிரதீப் ஒரு கட்டத்துல அதுக்கு அடிமையானதா சொல்லப்படுது. இதனால அடிக்கடி தம்பதிகளுக்குள்ள சண்டை வந்திருக்கு. ஆன்லைன் சூதாட்டத்துல பணத்தை இழந்த பிரதீப் அந்த கோவத்தை மஞ்சுளா கிட்ட காட்டி அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. தனக்கு வரும் வருமானத்தை வச்சு மட்டுமே குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்த மஞ்சுளா பொருளாதார அடிப்படையில ரொம்ப நெருக்கடிக்கு ஆளானதா சொல்லப்படுது. ஆனா இத பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத பிரதீப் மஞ்சுளா மேல சந்தேகப்பட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்தினதா சொல்லப்படுது. இதனால வெறுத்து போன மஞ்சுளா அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய அம்மா வீட்டுல கடந்த 1.5 மாசமாவே இருந்து வந்ததா சொல்லப்படுது. இதனால மேலும் ஆத்திரமடைஞ்ச பிரதீப் மஞ்சுளாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு அவங்களுடைய தாய் வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது. போகும்போது ஒண்ணு மஞ்சுளாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், இல்லனா அங்கேயே அவளை தீர்த்து கட்டிடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு கத்தியையும் தன்னோட ஜாக்கெட்ல மறைச்சி வச்சு எடுத்துக்கிட்டு போனதா சொல்லப்படுது.
அதுக்கு முன்னால பிரதீப் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு செல்போன் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ ஒன்ன பேசி அனுப்புனதா சொல்லப்படுது. அதுல என்னுடைய ஆன்லைன் சூதாட்ட பழக்கத்தால என்னுடைய குடும்பமே சீரழிஞ்சு போச்சுன்னு, என்னால என் மனைவி இல்லாம வாழ முடியாது, நான் அவளை என் கூட வந்துருன்னு கூப்பிடுவேன், ஆனா அவ மட்டும் வர மறுத்தாள்னா நிச்சயம் நான் அவளை கொன்னுடுவேன்னு கொடூரமா பேசி இருந்ததா சொல்லப்படுது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மஞ்சுளாவுடைய அம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிரதீப் முதல்ல மஞ்சுளாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தன்னோடு குடும்பம் நடத்த வான்னு கெஞ்சினதா சொல்லப்படுது. ஆனா மஞ்சுளா என்ன கெஞ்சினாலும் கதறினாலும் நானும் என் பிள்ளைகளும் நிச்சயம் உன் கூட வரமாட்டோம்னு திட்டவட்டமா சொன்னதா சொல்லப்படுது. கொஞ்ச நேரம் பிரதீப்பும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டிருக்கான். ஆனா கொஞ்சம் கூட மனசு மாறாத மஞ்சுளா மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துனதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்சி வெறி பிடிச்ச மிருகம் போல ஆன பிரதீப் இந்த 2 குழந்தைகள் கண்ணு முன்னாலேயே மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மஞ்சுளாவை 20 முறை கத்தியால குத்தி கொலை பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தன்னைத்தானே கையில அதே கத்தியால அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் சொல்லப்படுது. தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ் அவரை அதிரடியா கைது பண்ணாங்க. பியூட்டிஷியனை சுட்டுக் கொன்ற பிசினஸ் பார்ட்னர், தானும் சுட்டுக்கொண்டு உயிரை விட்ட இளைஞர். ராஜுல் டூப்ளெக்ஸ் குடியிருப்பில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த 2 சடலங்கள். கோரக்பூரை அதிர வைத்த பயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? எப்போதும் போல பரபரப்பா இருக்கிற அந்த சாலையில இருக்க ராஜுல் டூப்ளெக்ஸ் கட்டடத்துல திடீர்னு துப்பாக்கியால சுடுற சத்தம் கேட்டிருக்கு. உடனே அதிர்ச்சியான அப்பகுதி மக்கள் போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே அங்க வந்த போலீஸ்காரங்க கையில துப்பாக்கியோட கட்டடத்துக்குள்ள போயிருக்காங்க. அங்க துப்பாக்கி சத்தம் கேட்ட அந்த குடியிருப்ப சுத்தி வளைச்ச போலீஸ்காரங்க உள்ள போய் பார்த்ததுல அங்க ஒரு ஆண் பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. உடனே சுற்றுமுற்றும் உள்ள அறைகள்ல சோதனையிட்ட போலீஸ்காரங்க அங்க வேறு யாரும் இல்லைன்னு உறுதி செஞ்ச நிலையில அந்த 2 சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. பிறகு இவங்க கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல இது தற்கொலையான்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை செஞ்சதுல வெளியாச்சு துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கான பின்னணி. மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் நகரம் கோரக்பூர் பகுதியில் வசிச்சுட்டு வந்தவங்க சக்தி கோலி. இவங்களுக்கு திருமணமான நிலையில கருத்து வேறுபாடு காரணமா கணவரை பிரிஞ்சு வாழ்ந்து வந்ததா கூறப்படுது. இதனால பொருளாதார நெருக்கடியால ரொம்பவே கஷ்டப்பட்ட சக்தி கோலி படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை தேடுனதா சொல்லப்படுது. ஆனா சரியான வேலை கிடைக்காததால தனக்கு தெரிஞ்ச பியூட்டிஷியன் தொழிலையே செய்யலான்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில சக்திக்கு பழக்கமானவர் தான் தீபேஷ் ரத்தோர். சக்தியோட மைத்துனரான சரத் ஜாதவும் இந்த தீபேஷ் ரத்தோரும் மரச்சாமான்கள் வியாபாரம் செய்துட்டு வந்ததா கூறப்படுது. அதனால சக்தி கிட்ட நண்பரா பழக ஆரம்பிச்ச தீபேஷ் நல்ல உள்கட்டமைப்போட ஒரு பெரிய பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சு பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கலான்னு நம்பிக்கைகளோட ஐடியா கொடுத்திருக்கான். இதை கேட்டு மகிழ்ச்சியான சக்தியும் தீபேஷோட வார்த்தைகளை நம்பி புதுசா பியூட்டி பார்லர் திறக்க சம்மதிச்சதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல 2 பேரும் முதலீடு செஞ்சு பியூட்டி பார்லரையும் சக்சஸ்ஃபுல்லா திறந்ததா கூறப்படுது. இப்படியே பிசினஸ் பார்ட்னரான சக்தியும் தீபேஷும் நல்ல முறையில தொழிலை நடத்திட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் 2 பேருக்குள்ளேயும் சின்னதா பணத்தகராறு வந்திருக்கு. இதனால ஒரு நாள் தீபேஷ் ரத்தோர் சக்தியை தாக்கியதா கூறப்படுது. இதனால் ஆத்திரமான சக்தியோட குடும்பத்தில தீபேஷ் மேல போலீஸ்ல புகார் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. பிறகு 2 பேரும் சமாதானமான நிலையில தொடர்ந்து பிசினஸ் செய்துட்டு வந்திருக்காங்க. ஆனா தீபேஷ் சக்தி கூட நெருக்கமா பழக ஆரம்பிச்சதாகவும் இது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லப்படுது. இதனால தீபேஷ் மேல நம்பிக்கை இழந்த சக்தி அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் தீபேஷ் பத்தி சில உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. தீபேஷ் ஒரு பாலியல் வழக்குல சிறைக்கு போனவன்னு அவன் பின்னணியில குற்ற வழக்குகள் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட சக்தி தீபேஷ் கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கோபமான தீபேஷ்
சக்தியோட வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பார்லர்ல வரும் வருமானம் சம்பந்தமா தகராறு செய்ததா கூறப்படுது. இதனால 2 பேருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றின நிலையில ஆத்திரத்துல இருந்த திபேஷ் தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சக்தியை சுட்டு தள்ளிட்டு தன்னைத்தானே சுட்டுட்டு உயிரிழந்தது போலீசாரோட விசாரணையில தெரிய வந்துச்சு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.